ப்ளே பார்க்க போகிறோம்னா ஹாரர் கேம் ப்ளே வீடியோ தான். என்ன ஹாரர் கேம்னா இது மொத்தம் வந்துட்டு 4 பூட்டு இருக்குது. 4 பூட்டுக்கான சாவியை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நான் மொத்தம் 2 பூட்டுக்கான சாவியை நான் கண்டுபிடிச்சிடுவேன். இது வெறும் சும்மா பர்சன் சும்மா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன் கேம் எப்படி இருக்குதுன்னு. இதில் ஒன்றும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது. சும்மா விளையாண்டு பார்ப்பேன் எந்த அளவுக்கு ஹாரர் இருக்குதுன்னு. அதான் ஏன்னா ஒரு கேம் எப்படியுமே புரிஞ்சு விளையாண்டா நல்லா இருக்குன்னு. அதனால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக சும்மா சுற்றி தான் பார்க்க போகிறேன் இடத்த. அதுவும் ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்கல, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக தான் சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இடம் பெரிய மேப்பும் அவ்வளோவா காட்டல. அதனால் இந்த ஃபயர் பால்லாம் எதுக்குன்னு தெரிலனால நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த ஃபுல் கேம் ப்ளே முடிச்சு உங்களுக்கு போட பார்க்குறேன். ஏன்னா மேப்பை நான் வீடியோ எடுக்காமல் நான் சுற்றி பார்த்தேன். சும்மா இது 9.5 மணி நேரம் சும்மா சுற்றினது. வீடியோ சரி போட்டு வைப்போம், ஆர்வமாக இருந்தீங்கன்னா அடுத்த பார்ட்டு போடலான்ட்டு அந்த வீடியோ எடுத்துருக்குறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது இந்த வீடியோவே போடுறதுன்னா போட பார்க்குறேன். நான் இது சும்மா இப்போ சும்மா எடுத்துருக்குறேன். எதுக்குன்னா எப்படி கேம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் பார்ட் போடும், இல்லைன்னா போடாமல் விட்டுருவோம் அப்படியே. அதற்கோசரம் தான் அந்த இதை எடுத்துருக்கிறேன். இந்த ஃபயர் பால்லாம் எதுக்குன்னு தெரில. இதெல்லாம் யூடியூப்பை பார்த்து நான் முடிஞ்சால் என்ன எதுக்குன்னு தேடி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். எப்படி இடம் இருக்குதுன்னு சும்மா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா பாலையுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் பார்த்தேன் என்னடா பேய் கேமு நீங்கள் ஒரு பேயும் காணுமேனு சும்மா அப்படி இப்படியும் சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். அதுவும் ஒன்றுமே வரல பேயெலாம் அவ்வளோவா. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு வரல, அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சு சாசரன்னு ரெண்டாவது பூட்டை திறந்து அடுத்த செகண்டே நிமிஷம் பேய் வந்துக்கிட்டே இருந்தது. நிமிஷம்னு சொல்ல முடியாது. இவனை போட்டு தள்ளிடுச்சு நம்ம டீம்மேட்டை. அவன் வெறுத்துட்டான் நடக்குது. நான் எப்படியும் எஸ்ஸாகி ஓடிடுவேன். இப்போ மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படி அதெல்லாம் பாருங்கள் சமாளிக்க முடியாது. இதில் இந்த கீழே ஒரு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்தந்த பூட்டுக்கு அந்தந்த சாவி தான், இந்த பூட்டுக்கு தான் இந்த சாவி. இவன் போய் சாவி எடுப்பான்னு பார்த்தா அப்படியே கேம் ப்ளே முடிச்சிடலாம், 2 பூட்டு சாவி தானே தேடுறது ஈஸின்னு பார்த்தா அவன் கூடயே வந்துக்கிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் என் கூடயே தான் வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல. இது வந்துட்டு சேஃப் ரூமா எதுக்கு இருக்குன்னு தெரில. இந்த பேய்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நானும் எட்டி பார்த்தேன். அந்த பேய்கி வருது அவங்களுக்கு காட்டலான்னு எட்டி பார்த்தேன். கடைசி வரைக்கும் அந்த பேயும் வரல. நானும் சரி உள்ளே இருப்போம், பேய் வந்தால் காட்டிடலான்ட்டு தான் வெயிட் பண்ணேன். இன்னுமா பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி அவனும் விட்டு நம்ம பேயை பார்ப்போம், எங்கேயா பேய் வருதான்னு. பேய் பார்த்தா கடைசி வரைக்கும் வரல. சரி நம்ம போவோமே, மேலே போயிட்டு முடிஞ்சால் கேமை முடிக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு கீ தேட போயிட்டேன். கீ தான் மேட்ருன்னு நினச்சிட்டு நான் என்ன ஃபுல்லாக கீயை தேட போயிட்டேன். கீ பார்த்தா எந்த இடத்துலையுமே காணும். இது வந்துட்டு 2B கிளாஸ் இந்த கீழே போட்டு இந்த மாதிரி எவ்வளோ வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி கலர் மரம் வந்து பேய் வரும். ஓடிட்டேன் அவ்வளோ பண்ணிட்டா நான் போயிட்டு பதிக்கிட்டேன். சரி இந்த வழியாக பேய் போகணுன்னு பார்த்தா அது அப்படியே கீழே இறங்கி ஓடிடுச்சாட்டாங்க. சரி நானும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். 1/2 மணி நேரம் ரொம்ப நேரமும் உள்ளே தான் இருந்தேன். அதை நான் போட போகிறேன். அப்படியே கட் பண்ண முடியல, சென்டரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரில வீடியோவை. அதனால் நான் அப்படியே போடுறேன். எப்படியும் மேபி நான் ஷார்ட்ஸ் தான் போடுவேன். யாரும் அவ்வளோ ஃபுல் வீடியோ பார்க்குறது இல்லை. அதனால் அப்படியே ஷார்ட்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணி போடுவேன். அதை நீங்கள் பார்க்காம இருக்கிறதும் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நான் உள்ளேயே இருந்தேன். எவ்வளோ நேரமாக உள்ளேயே தான் கலந்துட்டு இருந்தேன். இன்னும் வருவான் போயிடுவான்னு பார்த்தா ஃபுட் மார்க் காட்டுக்கிட்டே இருந்தது. சரி வெளியே வந்துட்டு நம்ம வேறு எங்கேயா போகலான்னு பார்த்தேன். அவன் பார்த்தா வர மாதிரி இருந்தது. திருப்பி உள்ளே போய் உக்காந்துட்டேன். சரி வரலையாட்டங்க. திருப்பி வெளியே வந்துட்டு ஃபயர் பாலில் கிளைம் பண்ணேன். இது எதுக்கு இருக்குதுன்னு தெரில. சரி கிளைமாக பண்ணிடணும், இதை பேய்கிட்டு இருந்தோம் தப்பிக்கிறதுக்கான மருந்தாட்டங்கன்னு சொல்லிட்டு நான் கிளைம் பண்ணேன். இந்த இடத்துல அது வரமா சவுண்டுக்காக உள்ள சத்துக்குன்னு போய் உக்காந்துட்டேன். இப்போ பார்த்தா கடைசி வரைக்கும் ஆளை காணோம். சரி எதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவான். ஏன்னா இது 110 சேர்த்துருக்குறோம், இதுக்காக ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கீழே காட்டுது பார்த்தீங்களா, இந்த சைடில் கீ சிம்பிள் 4 கீக்கு வேணும் அப்படின்னு. இந்த 4 கீ தான் மெயின் மேட்ரு. இந்த கீயை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டோர் இருக்கும். அந்த டோர்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு டோர் ஆகாமல் இருக்கும். இது சும்மா பார்த்தேன் யூடியூப்பில் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா. கீ கண்டுபிடிக்கணும், எந்தெந்த லொக்கேட் ஆகணும்னு தெரியல. நல்ல ஒரு டீம்மேட் இருக்கணும். ஆனால் பெரிய மேப்பு, அதனால் கீ தேடணும்னா நிறையா டீம்மேட் தேவைப்படுது. டீம்மேட்டு வேணும். டீம்மேட் நல்லா ஆடினா தான் இந்த மேட்ச்சை ஓரளவுக்காவது முடிக்க முடியும். டீம் இல்லாமல் இந்த மேட்ச் விளாண்டிங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு தான். நீங்கள் யாராவது இந்த கேம் பிளே விளாண்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி முடிக்கணும். அதை வச்சு நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன்.
அப்புறம் இந்த சைடில் பயப்பாடு திருப்பி உள்ள இனிமே ஏதாவது வந்து இது வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கலரில் மாதிரி இருக்குது. அதனாலே பயக்குது உள்ளே உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது கீ கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணவும் உள்ளே வந்துருச்சு. சரி பண்ணா கமெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தேன். ப்ரோ கம் ஃபாஸ்ட்டுன்னா அது எதுக்கு நானும் வந்து சாவறதுன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தேன். பயக்குள்ளதும் திட்டலை, அது வரைக்கும் சந்தோஷம். சரி அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். நான் திருப்பி உள்ளே வந்துட்டேன், ஏன்னா ஃபுட் மார்க் கேட்டுனுச்சு. அப்புறம் வெளியே வந்துட்டு அப்படியே நான் யாரும் நடந்து போனேன். ஏன்னா எப்படி இடம் இருக்குதுன்னு சுற்றியும் பார்த்தேன். பார்த்தா அதிசயமாக பாத்ரூம்லாம் இருந்தது. இந்த பாத்ரூமில் ஒரு கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டா போய் வரமா, அந்த ஒழிஞ்சிக்கிட்டா போய் வருமான்ட்டு யோசனையிலே இருந்தேன். செவுறு அடைச்சிருக்குல்ல, அதனால் பேய் உள்ளே வராதுன்னு நினச்சிட்டு உக்காந்துருந்தேன் 1/2 மணி நேரம். ஆனால் அந்த டைம் பேய் வரல, வந்திருந்தா டெஸ்ட் பண்ணியிருப்பேன். சரி இது ஃபயர்பால் கட்டிச்சு, இப்போ எடுத்துக்கிட்டேன். சரி இது என்ன 150 சேர்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன். பார்த்தா திருப்பியும் பேய் வந்துடுச்சு. நானும் சரி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா ஒன்றும் ஆளாக காணும். சரி நானும் போய் நைஸாக ஓடலான்னு ஓடினேன். சரக்குன்னு ஓடிட்டேன். இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடிக்கிட்டே இருந்தேன். பேய் கடைசி வரைக்கும் வரல. சரி அவ்வளோதான் போல், பேய் வராதுன்னு நினச்சிட்டு நானும் வெயிட் பண்ணேன். இதெல்லாம் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீ கொடுங்கடா. கீ எதுலேயுமே கொடுக்க மாட்டானுங்க, நல்லாவே இருக்கும். இதில் மெயின் மேட்ரு அந்த கீ தான் போல். இது 150 சேர்த்து எதுக்குன்னு தெரியல, 150 கிடக்குது. சரி பேய் வர மாதிரி இருந்தது. சரி உள்ளே போய்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் ரொம்ப நேரமாக இதில் தான் இருந்தேன். ஏன்னா பேய் வந்து ஒரே அடி தட்டி தூக்கிட்டு போயிடுது. திருப்பி சான்ஸு கூட தர மாட்டேங்குது. ஃபுல்லாக கேமை ரீசெட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப நேரமாகவே உள்ளேயே சேஃபாகவே இருப்பேன். ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்தா தானே விளையாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இவனுங்க ஒரே சான்ஸ் தான், நீ அதுக்குள்ளே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா எப்படி? இது பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருக்குதுங்க, இதை முடிங்க அப்படிங்குது. இது எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அந்த பேய்கிட்ட அடி வாங்காமல் இருந்து தப்பிக்கிறதுக்கா, இல்லை ஷீல்டா, இல்லை உசுரா அப்படின்னு எனக்கு தெரில. இதெல்லாம் நான் ஃபுல்லாக யூடியூப்லலாம் ஆராய்ஞ்சிட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த ஃபுல் கேம் ப்ளே வீடியோ போட பார்க்குறேன். ஒரு இதில் ஒரு 1/2 மணி நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். வர மாதிரி சவுண்டு கேட்டுது. சரி சும்மா எதுக்கு இதில் ஒளிஞ்சா அவங்களுக்கும் கடுப்பாகுமேன்ட்டு நானும் வெளியே வந்தேன். அதை திருப்பி பார்த்தா திருப்பி உள்ளே மாட்டிக்கிட்டேன். அப்புறம் திருப்பி இது நான் திறந்து பார்த்தேன். இதெல்லாம் திறக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே திறந்து பார்த்தேன். கீ கொடுங்கடான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்துட்டு மாட்டணும்டாங்கிற மாதிரி பார்த்தேன். கிடைச்சாங்க. எஸ் ஆகிட்டேன். நிறைய இடத்துல எஸ் ஆகிட்டேன். பார்த்துக்கோங்க, இந்த வீடியோவுக்கு உங்கள் எத்தனை தட்டி எஸ் ஆகும் அந்த பேய்கிட்டு இருந்து. ஸோ சாரி. சரி இந்த சைடு ஒன்றும் இல்லைன்ட்டு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கீயை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. கீயை எந்த இடத்துல வச்சுருக்கிறானுங்களும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபயர் பாலையே கொடுக்குறானுங்க. இது எதுக்குன்னு தெரியல. இது அடுத்துலாம் கண்டுபிடிக்கணும் எதுக்கு கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு. அப்படியே எல்லாம் ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரின்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பேய் வர மாதிரி சிம்பிள் காட்டுது. ரெட் கலரில் வந்தாலே பேய் வர மாதிரி இருக்குது, அதுதான் அர்த்தம். சரி பேய் வர மாட்டேங்குதே, நான் உள்ள பொருள்னு பார்த்து சரி எதுக்கு வேணான்ட்டு ஓடியான்ட்டேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடிக்கிட்டே இருந்தேன். ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படியே நடப்பேன். உள்ளே போய் பார்த்தா இங்கே கீ கிடைக்குமான்னு. கீ கடைசி வரைக்கும் கிடைக்கல. எனக்கு தேடி கீ கொடுக்கவே மாட்டேங்கிறேன். நானும் எல்லாம் தேடாத இடம் இல்லை. நான் ஒருத்தங்கிறனால கேம் ரொம்ப ஸ்லோவாக போதான்னு தெரியல. அவன் இருந்திருந்தானா கொஞ்சம் மாதிரி கீயாவது தேடி இருப்பான். நான் அப்புறம் இந்த இடத்த தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா சேஃப் ரூமு அங்கே போவோமேன்னு முற்றி போனேன். நான் கடைசியாக வந்துட்டேன். இந்த இடத்துலையே வீடியோ முடியும் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல ஒரு பேய் வரும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும் பேய். இந்த பேயை கட்டிட்டு இதோட வீடியோ முடிஞ்சிடும். ஏன்னா இந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே தெரியல. இந்த பேய் வரதோட கேம் ப்ளே முடிஞ்சிடும். ஏன்னா எனக்கு விளையாட அவ்வளோ ஒன்றும் புரியல. வீடியோ பற்றி ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணுறேன். பேய் வரும் பார்த்தா கடைசிக்கு கணக்கன் எங்கே வருதுன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது புதுசாக காட்ட முடியல. அது அந்த சைடு போயிடுச்சு. இந்த சைடு வந்தால் காட்டியிருக்கலாம். சரி மிஸ்ட். சரி நானும் இதுக்குள்ளேயே வெயிட் பண்ணேன். திருப்பி வர மாதிரி காட்டினது சேஃப் ரூம். சரி அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.